திமுகவினுடைய ஊழல் பட்டியல் நாங்கள் வெளியிட போறோம். ஊழல் செய்த யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இப்போ பண்ணிட்டு இருக்க விஜய் வரைக்கும், ஜோசப் விஜய் வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா முந்தா நேற்று 4 நாள் முன்னாடி படம் வெளியானப்போ அந்த தியேட்டர்ல நடந்த ஊழலை விடவா அண்ணன் நடிப்பை விட்டு வந்துட்டாருன்னு சொல்லி, திரைப்படங்கள்ல நடிக்கிறத விட்டு வந்துட்டாரு. இன்னும் மேடைகளில் நடிச்சிட்டு இருக்காரு, தினந்தோறும் அலுவலகத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, முதல்வர் மாதிரி நடிக்கிறாரு. இந்த ஆட்சி தொடர போகிறதா, அவருக்கு சிபிஐ அவர் மேல இருக்கிற கரூர் வழக்கு என்ன ஆக போகிறது, இப்படி எல்லாமே தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தியா பல பரிமாணங்கள்ல இருக்கும் பொழுது அவ்வளோ திடமா இவர் மக்களுடைய வாக்கையும் தன்னுடைய திறமையை நம்புறவராக இருந்தா ஜோசியத்துக்காக எதுக்கு தலைமைச் செயலகத்தை மாற்றணும், இல்லை முதல்வர் அலுவலகத்தை மட்டும் மாற்றி கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாளை காலையில் கருப்பு போட்டு அழிச்சிட்டு வர சொல்லுங்களேன். இந்த சவாலாக நான் விடுறேன்னு ஜோசப் விஜய். இல்லை, அது அப்படி தனிப்பட்ட ஒரு உரிமை இல்லையா? அது ரீசெண்டாக எப்படி நடந்துக்கணும்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது இப்படி பண்ணதுதான் இது டீசெண்டா? எனக்கு நான் பாயில நல்லா வந்துருன்றது டீசென்சியா? சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. சார், நேற்று புதிய தலைமுறை சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ். அதில் ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது. அதற்கு காரணமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்ட தலைமைச் செயலாளர் அவர் இன்னும் பதவியில் நீடிக்கிறாரு, பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நியமனம் செய்த ஒரு அதிகாரியை ஏன் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதன் மூலமாக தமிழ்நாட்டை டெல்லி தான் ஆளுது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கிறது? ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னும் பார்க்கிறோம். இந்த கருத்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும்ல, நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஓரளவுக்கு அரசியலை பற்றி பெரிய ஆழமான புரிதல் இல்லாம தமிழ்நாட்டு அரசியலை அப்படி எட்ட இருந்து ஒரு குறைந்தபட்ச ஆர்வத்தோட வேடிக்கை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் இப்போ தாவேகாவினுடைய அரசு டெல்லியினுடைய நிழல் அரசுன்றது தெரியும். அந்த ரசிகர்களுக்கு, ஆதரவாளர்களுக்கு இது பிடிக்காம போகலாம். ஆனால் எல்லாருக்கும் இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அவர்களுக்கும் விளங்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சில ஆதாரங்களை இப்போ ஷானவாஸ் சொன்ன மாதிரி எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்குது. பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நேற்று நீங்கள் சொன்ன இந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்காருன்னா, இது மற்றவர்களுக்கு இப்போ விடை சொல்ல முடியாத ஒரு ஆதாரம். இது பொதுவாக தேர்தல் சமயத்தில் காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கிறவர்களை, அரசு பதவியில் உயர் பதவியில் இருக்கிறவங்கள, தலைமைச் செயலரை எல்லா கட்டத்திலையும் மாற்றிருக்காங்களான்னு எனக்கு நினைவு இல்லை. 1-2 சமயங்களில் எனக்கு நினைவு இருக்கு. ஆனால் கீ பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் தேர்தல் சமயத்தில் மாற்றுவது வழக்கம். யாரை மாற்றுவாங்க? தங்களுடைய ஆணைகளுக்கு இணங்குகிறவர்களையும், தாங்கள் சொல்லுகிறவைகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைவேற்றுகிறவர்களையும், தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுகிறவர்களையும் தான் அவங்க தேர்தல் சமயத்தில் வைப்பாங்க. இது ரொம்ப வெட்ட வெளிச்சம் ஒரு நிர்வாகத்தில் தேர்தல் வேலையில். அப்படிப்பட்டவரை கொண்டு சாய்குமாரை நமக்கு ஏற்கனவே இருந்த முருகானந்தத்தை மாற்றிட்டு அவரை கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்போ கூட கேள்விகள்லாம் கேட்டாங்க. அப்போ பதவியில் இருந்த திமுக அரசும் கேட்டுச்சு, எதுக்காக அவரை மாற்றணும்னு. அது ஆனால் ஒன்றும் கேட்க முடியாது. கேட்கலாம், ஆனால் அதை எதுவும் மாற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் வேளையில் தேர்தல் கமிஷன், இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும். சரி, மாற்றினாங்க. தேர்தல் முடிந்த உடனே 2-3 நாட்களில் எல்லாரும் கிட்டத்தட்ட பழைய நிலைக்கு, பழைய இடங்களுக்கு போயிடுவாங்க, மாற்றிடுவாங்க. முடிவுகள் வந்த பிறகு நிச்சயமாக மாறிடும். புதிய அரசு வந்த பிறகு, பொறுப்பேற்ற பிறகு நிச்சயமாக எல்லா பொறுப்புகளும் பதவிகளும் மாற்றப்படும். நிறைய அதிகாரிகள் மாற்றம் செய்ய, அதான் தவேக அரசுல அதையும் பண்ணாங்க. இது எல்லாரும் பண்ற மாதிரி இவங்களை தூக்கி அங்க போடுறதும், துறையை மாத்துறதும், பதவி உயர்வு கொடுக்கறதும், சிலரை தண்ணி இல்லாத காட்டுக்கு அடிக்கிறதும். ஏன்னா முந்தைய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள்னு ஒரு பட்டியல் முன்னாடியே தயாராகிட்டு இருக்கும். தேர்தல் முடிஞ்ச உடனே முடிவுகள் வெளிவர அந்த 1 வார காலத்துல இந்த வேலை தான் பொதுவாக எல்லா கட்சிகள்லையும் நடக்கும். முந்தைய அரசுக்கு ஆதரவாளர்கள் இருந்தவர்கள் யார், நடுநிலையாக இருந்தவர்கள் யார், எதிராக இருந்தவர்கள் யார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி சமயத்துல வந்த உடனே எல்லாரும் தூக்கி மாத்துவாங்க. இவங்க ஏகப்பட்ட ஆட்களை மாத்தினாங்க எல்லா துறைகள்லையும். ஏன் தமிழ்நாட்டுல முதல்வருக்கு பிறகு உச்சபட்ச நிர்வாக அதிகாரத்துல இருக்கிற தலைமைச் செயலரை தேர்தல் ஆணையம் நியமித்தவர்களை ஏன் இன்னும் மாத்தலன்ற கேள்விக்கு இப்ப யார் விடை சொல்லுவா? அவரு எதுக்குமே விடை சொல்ல மாட்டாரு. அதனால அவரை விட்டுருவோம். பாவம், அவரு கள்ள மௌனி கூட இல்லை, அவரை ஊமையரா தான் நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். அது சினிமாவில் பக்கமாக வசனம் பேசுவார், நிஜ வாழ்க்கையில் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அது நம்ம பிரச்சனை இல்லை. ஒரு தனி மனிதனுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு பாணி, பழக்க வழக்கம் இருக்கும்.
ஆனா எப்போ இவ்வளவு உயர் பதவியில வந்த பிறகும் தனக்கு கீழே நடக்கிற நல்லது கெட்டது குற்றங்கள் எதுக்குமே அவர் விளக்கம் சொல்லாம பதில் சொல்லாம இருக்காரோ, அப்போ இவர் ஒரு அரசியல் ஊமையாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட போறாரா? நிழல் முதல்வரா இவரை வச்சுக்கிட்டு அதிகார உச்சத்துல ஆண்டு கொண்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா விளக்கம் சொல்வாரா? நிர்மல்குமார் விளக்கம் சொல்வாரா? அருண் விளக்கம் சொல்வாரா? சொல்ல மாட்டாங்க. இவருடைய ஆதரவாளர்கள் என்ன விளங்கிக்கணும்னா, டெல்லி அரசு தான் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு காரணம் மட்டும் போதுமா? ஒரு தலைமைச் செயலாளர் அவருடைய பதவி நீட்டிப்பு தொடருது, அவர் பதவியை தொடருது அப்படின்றது மூலமாக மட்டுமே நம்ம தமிழ்நாட்ட பாஜக தான் ஆளுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல அதான் சொன்னேனே, நெறையா சொல்ல முடியும். இப்போ டெல்லியில சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அபிஜித்தோட அந்த பின்னாடி சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் நம்ம எழுப்பின முழக்கமும் நம்மளுடைய நோக்கமும் வேற. நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படையா நீட்டையே விலக்கு நீக்கின்னு சொல்றோம். அதை காலகாலமா திமுக கேட்டுட்டு இருந்தனால இப்ப அவர்களுடைய ஆட்சி இல்லாமலும் இளைஞர்கள் அந்த நோக்கத்தோட இங்க சிஜேபிக்கு ஆதரவா நின்றுட்டு பேன் நீட்டுன்னு தான் மெயினா நம்ம எடுத்தோம். ஆனா அங்க அவங்க கேட்டது இவ்வளவு தேர்வு குளறுபடி நடந்த யார் தலைமையில் நடந்ததோ அந்த கல்வி அமைச்சர் விலகட்டும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அப்ப தமிழ்நாட்டில் இவர் ஆதரவு நடக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு போராடின இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நாங்க நீட்டை எதிர்க்கிறதுல நாங்களும் தான் நிக்கிறோம்னு சும்மா அங்கங்க சின்ன சின்ன ஆட்களை விட்டு தாவேக்க அரசுல பேச வச்ச விஜய் ஏன் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல இடத்துக்கு? தன்னுடைய பாசஸ் டெல்லி முதல்வர்களை தலைமைகளை பகித்துக் கொள்ளக்கூடாது தானே போராட்டம் இடம் கூட கொடுக்க மாட்டேன் நீங்க. அதையும் தாண்டி வேற வழி இல்லாம சாலை ஓரத்துல போராட்டம் நடத்த கூடிய சிறு அணிகளையும் நீங்க அப்புறப்படுத்தினீங்க. சில இடங்கள்ல தாக்குனீங்க. மெரினாவை இழுத்து மூடினீங்க. இதெல்லாம் எதுக்கு? நீங்க நீட்டை உண்மையா நோக்க அளவுல நீங்க எதிர்க்கிறவரா இருந்தா, மனசு அளவுல எதிர்க்கிறவரா இருந்தா, இதுக்கு இந்த அரசும் ஆதரவா நிற்கும். எல்லாரும் எந்தவித அசம்பாவிதமும் கலகமும் நேர்ந்து விடாமல் அற வழியில போராடுங்க. இந்த அரசு உங்களுக்கு முழு துணையா நிற்கும்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாதப்பவே அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த தடவை இளைஞர்கள் நிறைய கூட்டினனால அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா இவங்கெல்லாம் சொல்றது உண்மைதான். இவர் ஏன் நமக்கு ஆதரவு கொடுக்கல, எதிர்க்கிறாரு நம்ம போராட்டத்தை. இதை விடலாம் என்ன காரணங்கள் சொல்ல முடியும்? இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இல்ல போகலாம். ஒருவேளை இங்க திமுக ஆட்சியில் இருந்தாலும், இந்த மாரி கைது நடவடிக்கைகள் ரோட்ல இறங்கி போராடும்போது கைது நடவடிக்கைகள் அப்படின்றது, இல்ல அவங்கள அப்புறப்படுத்துறது அப்படின்றது நடந்துட்டு தானே இருந்திருக்கும். இல்ல அது நம்ம அசம்ப்ஷன். டெசிக்னேட்டட் ஏரியாஸ் குடுப்பாங்கல்ல. ஒதுக்கப்பட்ட இந்த இடத்துல போராட்டம் நடத்துங்க. வேற தேவையற்றவர்கள சேர்க்க விடாதீங்க. அரசு உங்களுக்கு துணை நிக்கும்னு தானே சொல்லுவாங்க. ஏன்னா, திமுகவோட அடிப்படை கொள்கையே நீட்டை பொறுத்தவரைக்கும் நீட்டை விலக்குன்றது தானே. அதுக்கு தான் போன ஆட்சியில சட்டசபையில ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர்கிட்ட கொடுத்து அதை அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாத நிலையில இருந்தாங்க. அதை இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு ஒண்ணுமே பண்ணல. அப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதி ரொம்ப சின்ன பிள்ளைக்கும் புரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிப்படை அரசியலை வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு கூட நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவை விலக்கி விட்டு காங்கிரஸ் கூட்டணி வந்துடும், இந்தியா அலையன்ஸ் வந்துடும் நினைச்சு அதை கொடுத்தாங்க வாக்குறுதியா. வரல. அதனால குரல் எழுப்புறதும் தீர்மானம் நிறைவேற்றுவதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஷானவாஸ் அவர்களுடைய பேட்டியிலே இன்னொன்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல இன்னும் அமையல. அது ஒரு முழுமை பெறல. முழுமை பெறாத ஒரு கூட்டணியாகத்தான் அது இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் நீட்டு எதிர்ப்பு ஒரு போராட்டத்த அமைக்கிறாங்க. ஒரு மேடை போடுறாங்க. அந்த மேடையில வன்னியரசு, சு. வெங்கடேசன், மதிமுகவினுடைய வைகோ அவர்கள், காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் ஒரே மேடையில இருக்கிறாங்களா? அப்ப அது கூட்டணியா தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல அது அவங்கள சொல்லணும். நம்மளா எப்படி இதெல்லாம் யூகிக்கிற விஷயம் இல்லையே. அந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் சொல்லணும்ல. இப்போ கூட்டணியோட நிலைமை எப்படி இருக்குன்னு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மே 5க்கு பிறகு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே டோட்டல் அலையன்ஸ் இங்கே ஒரு பெரிய ஷேக்கப் நடந்திருக்குது. இந்த டைம்ல போய் இந்தியா கூட்டணி அப்படியே இருக்குன்னு அவங்களும் கற்பனை பண்ணிக்க முடியாது. அவங்க அதனால இப்போ ஒரு தேவையற்ற கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லா கட்சிகள் மேலேயும் எழுந்துட்டு இருக்குல்ல. போய் தவிக அரசு பெரும்பான்மை இல்லாதனால ஆதரவு கொடுத்தனால விசிக கட்சி மேலேயும் வன்னி அரசு மேலேயும் நம்ம திருமாவளவன் மேலேயும் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கனால இந்த மாதிரி பொது பிரச்சனைகளுக்கு சேர்ந்து நின்றுட்டா கொஞ்சம் எதிர் விமர்சனங்களை குறைக்கலாமேன்றக்காக போய் நிற்கிறாங்கன்றதும் நமக்கு தெரியும்ல. அதனால அதை வைத்து நம்ம இந்தியா கூட்டணி நல்லா தான் இருக்கு, உறுதியா இருக்கு, எல்லாம் ஒத்த மனப்பான்மையில் இருக்காங்கலாம் பேச வேணாம். இப்போ வைகோபாலசாமி வைகோ ஐயா பேசின கடைசி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா நமக்கு அவர் மேல இரக்கமும் பரிதாபமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நாட்கள் அப்படி ஒரு நெஞ்சுரம் மிக்க ஒரு பழுத்த அரசியல் ஞானம் பெற்ற ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இருந்தவர் மற்றவங்க ரொம்ப மலிவா விமர்சிக்கிற அளவுக்கு நாஞ்சில் சம்பத் அவர் என்ன வார்த்தை சொன்னார்? ஜோசப் விஜய் காலடியில் விழுந்து கிடக்கிறாருன்னு வைகோ சொல்ற அளவுக்கு அவர் எதிர்கருத்து சொல்ல முடியாத நிலைமைக்கு போயிட்டார்ல. அப்படி இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கும் பொழுது அவங்கள எந்த கணக்குல நம்ம வலிமையா எடுத்து கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்புது. அதெல்லாம் விட்டுறலாம்.
ஒரு மாற்று கருத்துக்கள் முன்வைக்கிறது அப்படின்றது கடந்த திமுக ஆட்சி காலத்துல இருந்திருக்கு. இப்போ தாவேக்கா ஆட்சியின் மீது விமர்சனங்கள முன்வைக்கிற போது, நீங்க வந்து இப்போ வைகோ அவர்களே சொல்றாரு. நீங்க ஏன் வந்து எதிர் விமர்சனங்கள கணைகள வந்து தொடுக்குறீங்க? நீங்க வந்து கால் பண்ணி அமைச்சர்ட்ட சொல்லுங்க. ஒரு விமர்சனம் இருந்தா, ஒரு முதலமைச்சர்ட்ட சொல்லுங்க. ஏன் பொது வெளியில அத வெளிப்படுத்துறீங்க? அப்போ வந்து நீங்க இந்த கூட்டணிய குலைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அத பண்றீங்க அப்படின்றாரு. இல்ல நான் வைகோ ஐயா வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவருடைய கருத்துக்களுக்கு விளக்கம் சொல்ற இடத்துலலாம் நம்ம இல்ல. நிச்சயமா நான் இல்ல. அவருக்கு இருந்த இடம் வேற. ஒரு 6 மாதம் முன்னாடி கேட்டிருந்தா, அவருக்கு நம்ம வச்சிருந்த இடத்துக்கு அவருக்கு கனப்படுத்தி நம்ம அவருக்கு ஆதரவா நிப்போம். அவர் கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்லி அவர காப்பாத்த முயற்சி பண்ணுவோம். இப்ப அவர் இருக்கிற இடம் ரொம்ப பரிதாபமா கீழ விழுந்து கிடக்கிறாரு. அத போய் நம்ம பெருசா பேசிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப இப்ப ஷானவாஸ் கூட இப்போ ஷானவாஸ் இருக்கட்டும், இல்ல வந்து சிபிஎம் அ கட்சியிலிருந்து முத்தரசன் கூட கருத்து வெளிப்படுத்துறாரு. இப்போ மாற்று கருத்துக்கள பொது வெளியில வைக்கிறப்போ, அது ஒரு சலசலப்ப ஏற்படுத்தும்ல. மாற்று கருத்துக்கள் சலசலப்பு ஏற்படுத்துறதுக்கு தானே வைக்கிறது. இப்ப நான் வந்து ஒரு ஒரு அரசியலுக்கு எனக்கு எந்த நேரடி தொடர்பும் கிடையாது. ஒரு சமூக பொறுப்பாளன், சமூக அக்கறை உள்ளவன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு பேசுறேன். அப்ப என்னுடைய கருத்துக்களும் இந்த மாரி வெளியில பல சலசலப்பை ஏற்படுத்துதுல்ல. என்ன அவ்வளோ கடுமையா என்ன இவங்கலாம் திட்டுறாங்க, எதிர்க்கிறாங்கல்ல. அப்படி இருந்தும் நான் ஏன் பேசுறேன்னா, அது அக்கறையின் காரணமாக. அவங்கலாம் அரசியல்வாதிகள். அவங்க சொல்றதுக்கு உள்நோக்கம் வேறையும் இருக்கலாம். அதனால அதுக்கு நான் விளக்கம் சொல்ற இடத்துல இல்ல. இல்ல இது இந்த கூட்டணிய வந்து இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் விசிக வந்து வெளியேறுச்சுன்னா, பாமக உள்ள வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்து வச்சிருக்காங்க. அப்படின்லாம் நிறைய யூகங்களும் சொல்லப்படுதுல்ல அதுல. அதனால தான் அந்த கேள்வி. இல்ல தமிழ்நாட்டு அரசியல பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஒரு நிலையற்ற தன்மை தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது பெரும்பான்மை இல்லாமல். அதுலயும் ஏற்கனவே ஆதரவு வெளியில இருந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்த கொடுத்தது எல்லாமே நீதிமன்றத்திலயும் இருக்கு. சட்டசபை பேரவைத் தலைவர் கையிலயும் சில நிலுவையில இருக்கு. வழக்கு மாதிரி விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது, இந்த நிலையற்ற தன்மையில இருக்கிற நிலையை வைத்து நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாம் ஒரு நிலைக்கு வரட்டும். எல்லாத்துலயும் தெளிவு கிடைக்கட்டும். இந்த ஆட்சி தொடரப் போகிறதா? அவருக்கு சிபிஐ அவர் மேல இருக்கிற கரூர் வழக்கு என்ன ஆகப் போகிறது? இப்படி எல்லாமே தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தியா பல பரிமாணங்கள்ல இருக்கும் பொழுது, அதை வைத்து நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. 6 மாதம் போகட்டும், ஒரு ஆண்டு போகட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன வேண்டுமானாலும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அது மேல இருக்கிற அந்த இரு பெரும் அதிகார வர்க்கம் அவங்க பண்ற 2 நாடக ஆட்டத்துல தான் எல்லாம் இருக்குது. பப்பெட் ஆன் ஸ்ட்ரிங்ஸ் மாரி அவங்க அசைக்கிற அந்த 4 கைகள்ல என்ன நடக்க போகுதுன்றத தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்ம கருத்து சொன்னா நலமா இருக்கும். இன்னைக்கு எதுவுமே ஸ்திரம் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. இப்ப ஆகஸ்ட் அந்த 5ஆம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அதற்கு முன்னாடி திமுகவினுடைய ஊழல் பட்டியல நாங்க வெளியிட போறோம். அது மிகப்பெரிய அளவுக்கு இடியாக இருக்க போகுதுன்னு மரிய வில்சன் சொல்றாரு. நீங்க தான் நடிக்கிறீங்க. எங்க தலைவர் நடிப்ப விட்டுட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு. ஆனா நீங்க அரசியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. இல்ல இப்ப திமுக செய்த ஊழல்கள்ல வெளிய கொண்டு வர்றாங்கன்னா, நல்லத கொண்டு வாங்க. தப்பு செய்தவர்கள் பின்னாடி நிக்கிறதுக்கு நம்ம என்ன அவ்வளவு தரமற்றவர்களா? நியாயமற்றவர்களா? ஊழல் செய்த யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இப்ப பண்ணிட்டு இருக்க விஜய் வரைக்கும், ஜோசப் விஜய் வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா முந்தா நேத்து 4 நாள் முன்னாடி படம் வெளியானப்போ, அந்த தியேட்டர்ல நடந்த ஊழல விடவா? ரூ. 120 ரூ. 150 டிக்கெட்டு 700க்கும், 800க்கும், ரூ. 1500க்கும், ரூ. 3000க்கும், ரூ. 7000 ஒரு இடத்துல சிலர் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் டிக்கெட்ட வாங்கி கொண்டு பேரம் பேசி வித்த காட்சிகள்லாம் சமூக ஊடகங்கள்ல பார்க்குறோம். அவ்வளவு வெளிப்படையான ஊழல் நடக்கும் பொழுது, முந்தைய ஆட்சியில் நடந்த ஊழலை பத்தி பேசணும்னா, அதையும் கொண்டு வாங்க, இதையும் கொண்டு வாங்கன்றேன். இத இப்ப நீங்க கொண்டு வர மாட்டீங்க. இதற்கு பிறகு வருகிறவர்கள் உங்கள பல விதங்கள்ல சிக்க வைப்பாங்க. தப்பு செய்கிற எல்லாரும் தண்டனைக்குரியவர்கள். எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அதுல எனக்கு மகிழ்ச்சி. அது யாரா இருக்கட்டும். திமுகவை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், இல்ல அதற்கு கீழ சின்ன அதிகாரத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும். அதெல்லாம் மகிழ்ச்சி. ஆனா அவரு அண்ணன் நடிப்ப விட்டு வந்துட்டாருன்னு சொல்லல. திரைப்படங்கள்ல நடிக்கிறத விட்டு வந்துட்டாரு. இன்னும் மேடைகள்ல நடிச்சிட்டு இருக்காரு. தினந்தோறும் அலுவலகத்துல நடிச்சிட்டு இருக்காரு. முதல்வர் மாரி நடிக்கிறாரு. அ ஏதோ பொறுப்போட வந்த மாரியும், மக்கள நேசிக்கிற மாரியும், பிரச்சனைகள்ல ரொம்ப அக்கறை கொண்டவர் மாரியும் பல விதங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு. அத வெட்ட வெளிச்சமா நம்ம பார்க்குறோம். அது இவங்க இல்லன்னு தான் சொல்லணும். சொல்லுவாங்க. அது நல்லா தெரியுது வெளியில. பலர் இப்ப பாருங்களேன், நேத்து ஒரு ஊர்ல தாவேகா கட்சி சேர்ந்தவர்கள், ஆதரவாளர்கள் வந்து திமுகல சேர்றாங்க. அப்ப அவங்க சொல்றது வந்து, "எங்களுக்கு எங்க கட்சியில பெரிய ஒரு ஆதரவு இல்ல. எங்களுக்கு இடம் இல்லாம, மதிப்பு இல்லாம போயிருச்சு. புதுசா வரவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டே இருக்காங்கன்றது" ஒரு பெரிய காரணமா சொன்னாலும், 2வது அதுக்கப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, "நெனச்ச மாரி இல்ல அண்ணன்." அப்ப உங்களுடைய ரசிகர்களுக்கே தெரிஞ்சு போச்சே, நீங்க நெனச்ச மாரி இல்ல.
அவர் நிஜம்னு நினைச்சோம், அவர் இங்கேயும் நடிச்சிட்டு இருக்காருன்ற கருத்தை அவங்களும் பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா, அவரு வந்து கான்ஃபிடென்ட்டா தானே இருக்காருன்னு சொல்றாரு. ஆட்சி வந்து திடமாகத்தான் இருக்கு. இன்னும் 5 வருடம் வந்து நம்ம ஆட்சி நடத்தப் போறோம் அப்படின்னு தானே சொல்றாரு. அவ்வளோ திடமா இவர் மக்களுடைய வாக்கையும் தன்னுடைய திறமையும் நம்புறவரா இருந்தா, ஜோசியத்துக்காக எதுக்கு தலைமைச் செயலகத்த மாத்தணும், இல்ல முதல்வர் அலுவலகத்த மட்டும் மாற்றி கொண்டு போணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜோசியத்தின்படி தான் நடந்துட்டு இருக்கிறீங்க. மக்களுடைய வாக்கின்படி நடக்கலையே. மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுன்ற நம்பிக்கை இருந்தா, இப்படி பொட்டு வச்சுக்கிட்டு, கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு 10வது மாடியில உயரத்துக்கு மேல போனா தான் நீங்க நிலைச்சிருக்க முடியும்னு சொன்ன ஜோசியத்துக்கெல்லாம் எதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டு இருக்கணும்? தன் மேலயும், மக்கள் மேலயும் நம்பிக்கை இல்லாதவன் தானுங்க இந்த பிற சக்திகள நம்ப வேண்டி வரும். எதுக்குங்க மாய மந்திர வித்தைகள, சக்திகள நம்பி போறீங்க? உங்களுக்கு எங்க மேல மக்கள் வாக்களித்தவர்கள், உங்க ரசிகர்கள் மேல இல்ல ஒரு மக்கள் விசாலமான இடம் கூட தேவைப்பட்டிருக்கலாம். இல்ல. இவங்க எப்படி வேணாலும் சப்பக்கட்டு கட்டலாம், சமாளிக்கலாம். சில உண்மைகள வந்து மறைக்க முடியாதுல்ல. நம்ம நிரூபிக்க முடியாது. ஆனா எல்லாருக்கும் உணர்வு அளவுல, மனசு அளவுல தெரியும். எதுக்காக ஒருத்தன் சில விஷயங்கள பண்றான்னு. அப்படி இவரோடதெல்லாம் வெட்ட வெளிச்சமா தான் தெரியுது. அந்த பொட்ட அழிச்சுட்டு வர சொல்லுங்களேன் நாளைக்கு. இப்போ நம்மலாம் எண்ணம் போல அ இந்த மாரி விஷயங்கள்ல நம்பிக்கை வைக்கக்கூடாது. இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பகுத்தறிவுக்கு எதிர்ன்னு நாங்க சொல்றோம். நாமளும் அப்படிதான். இது என்ன நீங்க இப்படி நினைச்சுக்கிட்டீங்க? இது நான் சும்மா அழகுக்கு வச்சேன். நாளை காலையில கருப்பு போட்டு அழிச்சிட்டு வர சொல்லுங்களேன் பார்ப்போம். இத சவாலாவா நான் விடுறேன்னு ஜோசப் விஜய்க்கு. இல்ல அது அவருடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா அது? நிச்சயமா. அந்த உரிமை நான் என்ன சொல்றேன், இப்போ ஒவ்வொரு நாள் ஒரு ட்ரெஸ் போடுறோம், மேக்கப் போடுறோம்ல. அந்த மாரி மேக்கப் ஒரு நாள், ஆமா நானும் பகுத்தறிவுவாதி தான். பெரியாருடைய அ இறை எதிர்ப்பு மட்டும் தான் நான் ஏத்துக்கல. மத்ததெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்ப பகுத்தறிவை ஏத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க. பெரியார வேற எதுக்கு ஏத்துக்க முடியும்? பகுத்தறிவும், சமூக சீர்திருத்தமும் தான். பெண்கள் விடுதலை முன்னேற்றமும். அப்ப அது மாரி உங்களுக்கு அத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த கருத்தைன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக, அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்னா உங்களுடைய முதல்வர் நானு. நான் அந்த பொட்டு இல்லாம 10 நாள் வரேன் பாருங்க. எனக்கு அப்படியெல்லாம் குருட்டு நம்பிக்கைலாம், மூட நம்பிக்கை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நான் சவால் விடுறேன். சார் அவரு எல்லா மதத்தையும் நம்புறாரு. மாதா கோயில்ல மண்டி அதெல்லாம் நான் போட்டு ஒண்ணும் கேட்கலையே. நடக்கிறாரு. மத நம்பிக்கைகள் சாய்பாபா எல்லாம் கோயிலுக்கு மத போறாரு. நம்பிக்கைகள் எல்லாம் இல்ல யாரும் பொட்டு யாரையும் வைக்கிறது மதத்தினுடைய கொச்சப்படுத்தல. வெளிப்பாடு தானே. அப்படி இல்லையே. இவ்வளவு நாள் அப்ப அவருக்கு நம்பிக்கை இல்ல. முதல்வராகி ஒரு 10 நாள் 1 வாரம் கழிச்சோ தான் அந்த பொட்டும், கருப்பு கோட்டும் வந்தது. ஜோசியர் அப்பதான் கணக்கு போட்டு பார்த்திருக்காரு. கட்டங்கள்லாம் போட்டு பார்த்திருந்திருக்கிறாரு. அதுவரைக்கும் இல்லாத அந்த கருப்பு பொட்டு இந்து மதத்தின் அடையாள நம்பிக்கைன்னு அவரு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இதெல்லாம் நம்மளா யூகிச்சுக்க கூடாது. சில விஷயங்கள இப்படி நம்ம பேச அது பொது வழியில, ஆமா அவங்க தான் சொல்றாங்களே, இது வந்து மதத்தின் நம்பிக்கை தானே. இது அவர் வாயிலிருந்து வரணும். இது அவர்ல சொல்லணும். ஏன்னா எல்லாரும் அவர் கூர்ந்து உயர்ந்து நோக்குற ஸ்தானத்துல நாற்காலியில் அமர்ந்திருக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் பொறுப்பா விளக்கம் சொல்ற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த நீங்க வாய் திறக்கணும் அப்படின்னு கேட்டா, இல்ல ஏன் மௌனமா இருக்காருன்னு கேட்டா, நான் 5 நிமிஷம் வாய் திறந்ததுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் இத நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அந்த முதல்வர் நாற்காலின்றது இடத்துல இருக்கிறவங்கள நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் ஹானரபிள் ஜோசப் விஜய், இட்ஸ் நாட் ஹானரபிள் ஸ்டாலின், இட்ஸ் நாட் ஹானரபிள் எடப்பாடி, இட்ஸ் நாட் ஹானரபிள் ஜெயலலிதா, இட்ஸ் நாட் ஹானரபிள் எம்ஜிஆர். இட் இஸ் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய். அப்போ அந்த இடத்துக்குன்னு ஒரு ஆனர் இருக்கு இல்லையா? அதனால தான் அதை மாண்பு மிகுன்னு சொல்றோம். அந்த மாண்பற்று பேசுகிற முதல்வர் தமிழ்நாட்டில் இந்த ஜோசப் விஜய் தானே. அவர் தானே அந்த கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு யாராவது ஒரு முதல்வர் பேசுவாங்களா? அப்ப அது மாண்பற்ற முதல்வர் ஜோசப் விஜய் தானே இவரை நம்ம அழைக்கணும். இது என்ன பேச்சு? ஒருத்தர் தோத்து போயிட்டார்ன்றது தேர்தல் முடிவு வெளிவந்த பகல் 12 மணிக்கு தெரிஞ்சு போயிருதே. முந்தைய ஆட்சியில் இருந்த முதல்வர் தோற்று விடுகிறார், திமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் தோற்று விடுகிறார்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச பிறகு இதை 2 விதமா பார்க்கலாம். முதல்ல ஒரு சாதாரண மனுஷனா ஒருத்தனோட தோல்வியை ஒருத்தனை இளக்காரமா அசிங்கமா பேசுறவன் ஒரு மாண்பற்ற மனிதன். என்ன ஒரு அடிப்படை பண்புல அவனே தோத்து போயிட்டான், நொந்து போயிருக்கான், அதை சொல்லி கிண்டல் பண்ணலாமா? நம்ம ஸ்கூல்ல பள்ளியில வகுப்புல நீங்க மாணவர்களை தேர்ந்தெடுக்க போறோம், யாரெல்லாம் இந்த வகுப்புக்கு தலைவராக நிக்க விருப்பப்படுறீங்கன்னா 2-3 மாணவர்கள் 7ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல எழுந்து நிற்பாங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் கை தூக்குறீங்க ஆசிரியர் கேட்பாங்க. ஒரு 15 பேர், ஒருத்தருக்கு கூட 3 பேர் கிடைக்கும். அவன் ரமேஷ் இன்றையில இருந்து அடுத்த 1 மாதத்துக்கு வகுப்பு தலைவர் அப்படின்னு இவன் போய் எல்லார்கிட்டையும் வெக்கமா இல்ல உனக்கெல்லாம் தோத்து பண்ணன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம பள்ளியில எல்லாம் சொல்லுவாங்க. அரசியல் கட்சிகள் பொதுவா இல்ல இது வந்து பள்ளியிலேயே இந்த பண்பை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சியில வெட்ட வெளிச்சமா ஒரு அரசியல் கட்சி தலைவரோ ஒரு தொண்டன் எவனோ ஒரு சின்ன தேர்தலில் தோற்று விட்டா அவனுக்கு போய் முகத்துக்கு முன்ன சொல்லி காட்டுறது வந்து குறைந்தபட்ச மனிதாபிமானம், ஒரு அறிவற்ற செயல்ல. இது சாதாரண ஒரு மனுஷன் பண்ணாலே தவறுன்னு நம்மள சொல்லுவாங்க. ஏன் போய் இல்ல கடந்த காலங்களில் ஸ்டாலின் வந்து பழனிசாமி அவர்களை வந்து
10 தோல்வி பழனிசாமின்னு விமர்சனம் பண்றாங்களா? அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வரதானே செய்யுது. அது ஒரு கட்சி தலைவர, அவருடைய கட்சி செயல்பாடு இல்லாம பரப்புரை சமயத்துல போயிட்டு இருக்கும்பொழுது கட்சிகளுக்கு இடையிலானது. இவர் அன்னைக்கு என்னென்னவோ ஸ்டாலின் அன்னைக்கு இருந்த முதல்வர பேசினாரு. நம்ம இப்ப அத பேசல. எப்போ வெற்றி உனதாகி விட்டதோ, தோல்வி அவர்களுக்கு என்று ஆகிவிட்டதோ, அதை மீண்டும் ஒரு முறை எப்படி கொத்து பரோட்டா போட்டான் பாரு, 5 நிமிஷம் நான் பேசினேன், அதுக்கே ஒண்ணு கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொன்னா அது அசிங்கம்ங்கிறேன். இதை முதல்வரா, மாண்புமிகு முதல்வர் ஸ்தானத்தில் ஒருவர் இருந்து பேசக்கூடாது. அடிப்படை மனிதாபிமானமே இல்லாமல் பேசவும் முடியாது. யாரும் பேச மாட்டாங்க. 2, அந்த ஒரு பொறுப்புல இருக்க இடத்துல இருந்து நீங்க இவ்வளவு அசிங்கமா பேசக்கூடாது. அப்புறம் இப்படின்னாரு, அதுக்கெல்லாம் என்ன பொருள்? இப்ப மாண்பற்ற செயல் இவர் பல விஷயங்கள்ல பேசியிருக்காரு. அப்ப ஏற்கனவே இவருடைய இளைஞர்கள் சினிமால பண்ணதெல்லாம் அதே மாதிரி செய்ய நினைக்கிறாங்க. இவரை மாதிரி உடை அணிய முயற்சி பண்றாங்க, நடக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்கன்னும் போது நாளைக்கு இது மாதிரி ஒரு சூழல் அவங்க வட்டாரத்துல, அவங்க சூழல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ, அலுவலகத்திலயோ, தெருவுலயோ வரும்பொழுது இதே தானே அவன் பண்ணுவான். என் தலைவனே பண்ணா எல்லாம் கை தட்டினாங்க, அப்ப நான் பண்றதே ரசிப்பாங்க. நீங்க தவறான உதாரணம் அல்ல. நேற்று மரியவில்சன் சொல்றாரு, டீசென்ட்டாக எப்படி நடந்துக்கணும்னு எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இது இப்படி பண்ணதுதான் இது டீசென்ட்டா? எனக்கு நான் பாயில நல்லா வந்துருன்றது டீசென்சியா? இவங்கெல்லாம் என்ன குடும்பத்துல வளர்க்கப்பட்டிருக்காங்க? இந்த மரிய வில்சன், ஜோசப் விஜயெல்லாம் எதை நியாயப்படுத்துறாங்க? ஒண்ணு தவறு பண்ணிட்டாரு, அவசரப்பட்டு பேசிட்டாரு, திட்டமிட்டே பேசிட்டாரு, அதை கண்டுக்காம போகணும். அதை நியாயப்படுத்தினாங்கன்னு அதுக்கு பிறகு இப்படி நேர் எதிராக அந்த டீசென்சின்னு பேச ஆரம்பிச்சா அந்த குடும்பத்தினுடைய டீசென்சியை தமிழ்நாடு விளங்கிக்கும். இதுவா உங்க பெற்றோர் உங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க டீசென்சின்னு? பொது வெளியில என்ன எப்படி பேசுறதுன்னு இருக்குல்ல, அது நான் பேசினாலுமே சரி, ஒரு இடத்துக்கு வந்துட்டா நம்ம வார்த்தைகள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ல, கவனமா இருக்கணும்ல. அருவருப்பா அசிங்கமா தரங்கிட்டு பேசக்கூடாதுல்ல. அதை எங்க போயிட்டு பேசுறாரு பாருங்க. மாண்பு மிகுன்ற நாற்காலியில் அமர்ந்து பேசுறாருன்னும் பொழுது அது பல மடங்கு தவறாயிடுது. இது மிகப்பெரிய தவறு. இதை நம்ம எல்லாருமே ஊடகத்துல கண்டிக்கணும். முதலமைச்சர் விஜய் இரு திராவிட கட்சிகளையும், எம்ஜிஆர் கூட பல ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு. திமுக இருந்து பல பேர் அவர் கூட நின்னாங்க. அப்படியான பெரிய அரசியல் பின்புலத்தோடு தான் அவர் அரசியலுக்கு திமுகவை வீழ்த்தி அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறார்ன்ற வரலாறு இருக்கு. ஆனால் 2 வருடங்கள கட்சி ஆரம்பித்து ஒரு ஒரு நடிகர் அவர் 2 திராவிட கட்சிகளுமே தள்ளிட்டு அவரு ஒரு இடத்துக்கு வராருன்றப்போ, அவருக்கான ஒரு கரிஷ்மா இருக்கு. 35% வாக்கு வங்கி அப்படின்றது எம்ஜிஆர் கூட எடுத்ததில்ல. ஆனா ஜோசப் விஜய் அதை எடுத்திருக்காருன்றதானே இங்க புகழாரமா சூட்டப்படுது அவருக்கு. பரவாயில்ல. இந்த கருத்தை மறுபடியும் ஒரு முறை என் வழியா சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. ரொம்ப சரியா எந்த மிகைப்படுத்தலும் இல்லாம இயல்பா விளக்கணும்னா 2026 தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் என்பது ஒரு அரசியல் தேர்தல் அல்ல. அது எல்லாரும் விளங்கிக்குவீங்க, ஆனா வெளியே ஏத்துக்க மாட்டீங்க. நான் சொல்றது அந்த சின்ன விழுக்காடு 20 விழுக்காடு இருக்காங்களே, இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்டு குரூப், அறிவு வளர்ச்சியற்ற கூட்டம், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா என்ன விளங்கிக்கணும்னா 2026 அந்த ஏப்ரல் இறுதியில் நடந்த தேர்தல் என்பது திரைப்படமா அரசியலா எது பெரியது? திரைப்பட தலைவன் செல்வாக்கு மிக்கவனா, அரசியல் கட்சி பல்லாண்டு அனுபவம் மிக்க, பாரம்பரியம் மிக்க அரசியல் கட்சியின் தலைவன் செல்வாக்கு மிக்கவனா மக்களிடையே அப்படின்ற வாக்கெடுப்போம்னு எடுத்து பார்ப்போம்னா இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஆனா தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய்க்கு கிடைச்சது. அவருடைய தாவேகா என்கிற மிகப்பெரிய அரசியல் பூச்சி வச்சிருந்த ரசிகர் மன்றத்திற்கும் பல்லாண்டுகளாக 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டில் கோல் வச்சு கொண்டு இருக்கிற திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திரைப்படம் பெரிதா அரசியல் கட்சி பெரிதான்னு பார்ப்போன்றதுல திரைப்படம் தான் பெரியது என்று தீர்ப்பாகிவிட்டது. அவர்ல கிடைச்சவள் அப்போ அவருக்கு அதுல என்ன பரிசு கிடைக்குதுன்னா, இந்த மாநிலத்தை ஆளுகிற முதல்வர் நாற்காலியிலே நீங்க இந்த நடிகர் போய் அமரலான்னு சொல்லி அங்க போய் இந்த நடிகர் அமர்ந்து நடித்து கொண்டு இருக்கிறார். இதை நம்ம ஒரு 2 ஆண்டுகள் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரும் அரசியல் கட்சியை அல்லது இரு பெரும் கட்சிகளை வீழ்த்தி விட்டார்னு தவறா நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது. இது நம்ம ஆதங்கத்தினாலேயோ ஜோசப் விஜய் வென்று விட்டார்ன்றனாலேயோ நான் ஆதரவளித்த திமுக தோத்துருச்சின்றனாலேயோ வெம்பி பேசுற விஷயம் இல்லை. இதை தயவு செய்து தெளிவா சிந்திச்சு விளங்கிக்கிட்டாங்கன்னா 80 விழுக்காடுக்கு புரியுது. இது திரைப்படமா அரசியலா என்ற பொழுது திரைப்படம் தான் என்று விளக்கிவிட்டு இப்பவும் அதை தான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இன்னமும் அவர் செய்கிற குற்றங்களையும் தவறுகளையும் நீங்க முந்தின ஆட்சியில நடக்கலையா அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அப்பவே அது தவறு என்பது நிரூபணமாகிறது. அப்ப தவறு நடக்குதுன்றதுனால தானே அப்ப அங்கேயும் நடந்தது, எங்க ஆட்சியில் நடக்குதுன்னு சொல்றாங்க. இவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் அந்த அரசு மேல வச்சாரோ அது பன்மடங்கு நடந்துட்டு இருக்கு. அங்கங்க 2 நடந்த அண்ணா பல்கலைக்கழகமும் கோவை திடல்ல நடந்த 2 மிகப்பெரும் பாலியல் குற்றங்கள் அங்கங்க சின்ன பிள்ளைகளுக்கு வயதானவர்களுக்கு எல்லாம் நடந்தது. எண்ணிக்கையில இவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா முதல் 45 நாட்கள்ல எத்தனை பாலியல் வன்புணர்வு குற்றங்கள். அப்ப எங்க போனாங்க இவங்க எல்லாம்? எவ்வளவு அமைதியா இருந்தாங்க? இவங்க நிர்வாக திறமையற்றவர்கள். இவர்கள் பேசினதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை.
அந்த லாக்அப் டெத்துக்கு சிறை கைதிக்கு நடந்த இழப்புக்கு போன ஆட்சியில் என்ன சொன்னார், இவர் மன்னிப்பு கேட்டார் முதல்வர். எங்களுக்கு சாரியெல்லாம் வேணாம், நடவடிக்கை எடுங்கன்னாரு. இவர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை, சாரி கூட கேட்கல, அதை பற்றி கருத்து கூட சொல்லலை. இது என்ன அரசாங்கம்? ஏன் இவருக்கு தெரியாதுன்னா, இவருக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா அரசியல் அறிவு கிடையாது. அரசியலை பற்றிய அனுபவமோ புரிதலோ மக்கள் சேவையோ மக்கள் பிரச்சனையை இவர் முந்தி தள்ளுன நோக்கம் எதுவுமே கிடையாது. அந்த பதவி வெறி ஒன்று துரத்துச்சு. கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி சிலர் அவங்களுக்கு ஏற்றி விட்டாங்க, உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அரசியலுக்கு போனீங்கன்னா ஜெயிச்சு எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம். அந்த ஒரு வாக்கை நம்பி அதற்காக நடித்து செயல்பட்டு இந்த இடத்த அடைஞ்சிட்டார். இவ்வளவுதான் இவருடைய அரசியல். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.